என்ன கரெக்டா வேலைக்கெல்லாம் போனியா? கரெக்டா போய் சம்பாரிச்ச பணத்தை சேர்த்து வை, சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வை, நகை வாங்கி போடு. எப்பதான் வாங்கினேன், ஒரு 15 பவுன் வாங்கினேன். 15 ரொம்ப நாளா சேர்த்து வச்சேன். 15 பவுன்னா ரொம்ப ஒரேடியா வாங்க, இடம் கிட்ட வாங்கி போடு. இடமும் வாங்கி போட்டிருக்கேன். 3 பிளாட் வாங்கி போட்டிருக்கேன். ஊருக்கு அவுட்டர்ல 2 லட்சம் சொன்னாங்க, அதான் வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டீங்க. இல்ல, மூக்குல இருந்து புகையா வருது, காதுல புகை வருது. இல்ல இல்ல இல்ல, உங்களை படுக்க போட்டு பிஸா சுடலாம் போலயே. நாங்க நகை 15 பவுன் வாங்கினியா? வாங்கிருக்கேன். எவ்வளவு ஆச்சு? அது என்னமா 15 பவுனா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரேட்டு ஒரு பவுன் 65,000 ரூபா வருது. ஒரு பவுனு வாங்க முடியல, ரொம்ப இதா இருக்கு. 15 பவுன் இடம் வேற வாங்கி போட்டுருக்கு. இல்லாம நல்ல முன்னேற்றமா இருக்கு. உங்க அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, கேட்கவே இதா இருக்கு, சந்தோஷம். ஹலோ, டேய், நான் மாமாட்ட பேசிட்டு இருக்கேன், ஏன்டா திருப்பி பண்ணிட்டே இருக்கீங்க? எது, நான் வாங்கி விட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னப்பா என்னாச்சு? இல்ல மாமா, வண்டி ஒண்ணு வாங்கி வாடகைக்கு விட்டுருந்தேன். ஆமா, அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வேற விட்டுருந்தியா? அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எவ்வளவு செலவாகுமா? 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபாமா? என்னப்பா சம்பாதித்த காசனா அப்படி போகுது. என்ன வெக்ஸ் ஆகாது அவனே. இல்ல, நாங்களாம் இருக்கோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. உனக்கு நெஞ்சு ஒலிக்கிற மாதிரி இருக்கா? தண்ணி எடுத்து வர. இது அண்ணே, அண்ணே, என்னண்ணே வண்டி ஆக்சிடென்ட்ன்றீங்க? 2 லட்சத்துக்கு மேல செலவாகும். அந்த ஆள் போயிட்டானா? போயிட்டாருண்ணே. போயிட்டான்ல. போயிட்டான். அட்வைஸ் பண்ண வேண்டியது, இத பண்ணு அத பண்ணுங்கிறது, அதெல்லாம் கரெக்டா தான்